ஆழ்ந்த தியானம், மனதுக்கு அமைதி. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணும்போதே டெக்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கும் சேர்ந்து என்ன செஞ்சோன்னா சென்ட் ஆகுது பார்த்துடுங்க. அது ஆக்சுவலாக சென்ட் ஆகாத நேரம் டிராஃப்டில் ஆட் ஆகி மெசேஜ் அனுப்பியது போலே வாட்ஸ்அப்லேருந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா அடியிலேருந்து மெசேஜ் அனுப்புகிற போல இன்னொரு லிங்க் அங்கே மெசேஜ் ஸ்டைலில் போகுது. அதுமாதிரி யூடியூப்ல எல்லாம் ப்ரோக்ராம் போடும்போது அன்லிஸ்டடில் நம்ம வெளியில் பார்க்கும்போது பப்ளிக்கில் தான் இருக்கும் பார்த்துடுங்க. ஆனால் எதுக்கு இப்படி அன்லிஸ்டடில் போட்டு மற்றவங்களுக்கு எதுக்குடா இப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியலை பார்த்துடுங்க. எவ்வளோ வேறு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. சிலவங்க டைம் பாஸுக்கு, சிலவங்க காமெடியாக்கு, சிலவங்க விளையாட்டா. இதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துடுங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமான்னு தான் யூடியூப்பு வராங்க. யூடியூப்புன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்களில் வரும்போது இவ்வாறு மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துறது நல்லதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிங்க பிரதர்ஸ். இப்படியெல்லாம் பண்ணாதுங்க. ஏன்னு சொன்னால் இப்படி செய்யும்போது மற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த வாட்ச் ஹவர்ஸை கம்மி பண்ணுறது, வாட்ச் ஹவர்ஸை அவங்க கூடவே இருந்துட்டு அப்படியெல்லாம் அவங்களுடைய வீடியோஸில் விளையாடுறது. இப்படி நம்ம ஊடகமாக இருந்தாலும் சரி தான், நம்முடைய பின்புறத்தில் இருந்துட்டும் பின்னாடி இருந்துட்டு விளையாடுறாங்களே இல்லை, அவங்களெல்லாம் எங்கள் ஊரில் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படியாவது இப்படிப்பட்ட ஜென்மங்கள் திருந்துமான்னு பார்க்கலாம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. நம்ம இந்தியா தொழில்நுட்பத்தில் வளரல. ஓட்டைகள் நிறைய விழுந்து கிடக்குது. அதை அடைக்கும் போது தான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டோன்னு சொல்லி பெருமையாக பேசலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். உங்களுடைய மனதில் எழுதும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் மற்றவங்க எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும். வணக்கங்க. நம்முடைய தொழில்நுட்பம் இன்று சிலந்தியின் வாயில் சென்ற வலையானின் நிலைமை போலிருக்கிறது. சிலந்தியின் வாயில் இத்தனை கால்களா என்று ஆச்சரியமாக தொழில்நுட்பத்தை பார்க்கும் நாம் அதன் வாயில் சென்று மொத்த உடம்பு மறைந்து விட்டதே என்ற யோசனையை யோசிப்பதில்லை எவரும். அதனால் தான் முடங்கி கிடக்கிறது நம் தொழில்நுட்பம் ஓட்டையாக. கேமராவில் பதிவு செய்யும் வீடியோக்களை காணவில்லை. அடுத்த நிமிடம் எங்கே செல்கிறது அந்த வீடியோக்கள்? நம்முடைய ஐடியை மறைத்து இன்னொரு மாய ஐடி விளையாடுகிறதா? வெளியிலே வரைபடம் போல் தோற்றம் கொண்டு உள்ளே உறிஞ்சப்படுவது நம்முடைய வீடியோஸ்களா? கற்புக்கரசி கண்ணகி பிறந்த நம் நாட்டில் தொழில்நுட்பம் முடங்கி கிடந்து சிக்னல் இல்லாமல் தவிப்பதா? நாம் விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை சென்று திரும்பவும் வர இடம் கிடைப்பதில்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விலக்கி வைப்பதில்லை. மற்றவரை காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் தன்னை போன்று பிறரை நேசிப்போம். ஆனந்த காற்றை சுவாசிப்போம். உலகில் ஒருவருக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான். ஆசையை விட்டெழுவோம். அழியா ஆன்மாவை காப்போம். நன்றி, வணக்கம்.